வணக்கம் நண்பர்களே. தேர்தலின் மிக முக்கியமான ஒரு பகுதி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும். இது ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம்? வேட்பாளர்கள் யார் என்பதை வைத்து தான் அவர் எப்படி ஆட்சி நடத்துவார், எவ்வளவு நேர்மையாக நடந்து கொள்வார், எத்தனை தூய்மையாக பொது வாழ்வில் இருப்பார் என்பதை பொறுத்து தான் இந்த தேர்வு ரொம்ப முக்கியமாகிறது. அந்த வகையில் எல்லா கட்சிகளுமே இப்போ வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருச்சு 2026 தேர்தலுக்கு. அதை பற்றிய பதிவு தான் இது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். ஒவ்வொரு பெரிய கட்சிகளும் எப்படி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் என்பது நாம் மிக நன்கு அறிந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த கட்சிகள் வெளியில் சொல்லும் விதம் வேறு விதமாக இருக்கும். அவங்க தேர்ந்தெடுக்கும் விதம் வேறு, அந்த நடைமுறை வேறு, அவர்கள் வெளியில் சொல்லும் விதம் வேறு. குறைந்தபட்சம் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வேட்பாளராக போட்டியிட விருப்ப மனு பெறுவதற்கு 10,000, 20,000, 30,000ன்னு வாங்குவாங்க, பணம் வாங்குவாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பணம் கொடுத்து அப்ளிகேஷன் வாங்குவாங்க. இதில் சில வினோதங்கள் நடக்கும். தங்கள் தலைவர் போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனு வாங்குறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் ஓவர் மிதமிஞ்சிய விசுவாசத்தை காட்டுறதுக்காக தொண்டர்கள் செய்கிறது. இதெல்லாம் ஒரு ஜாதி கேட்பாங்க, தேர்தலில் எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு கேட்பாங்க, இது அவங்களுடைய குடும்ப பின்னணியை கேட்பாங்க, அவங்கெல்லாம் அரசியலில் செல்வாக்கான குடும்ப பின்னணியிலேருந்து வந்திருக்காங்களான்னு பார்ப்பாங்க. இத்தனை தகுதிகள் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அது ஒன்றும் அதை கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல் வெற்றி முக்கியம். அந்த வகையில் தாவேக புதுசாக இருக்க கட்சி தான் நம்ம பார்க்கணும். இவங்க என்ன மாதிரி நடைமுறை கடைபிடிப்பாங்க? இப்போ தாவேக்காவில் வேட்பாளர்கள் தேர்வு ஆரம்பித்தாச்சு. எப்படிப்பட்ட ஆட்களை எடுக்கிறாங்க? சமூக ஆர்வலர்களா, பொது வாழ்வில் ஈடுபட்டவர்களா? இவர்கள் இப்படி எடுக்கப்படும் ஆட்கள் ஏற்கனவே வலிமையான களப்பின்னணி கொண்ட நம்ம மாநில கட்சிகள் இருக்கு இல்லையா, திராவிட கட்சிகள், இவங்களை எதிர்த்து போட்டி போடுற அளவுக்கு வலிமையான களப்பின்னணி இருக்கா, கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கா? இதை தாண்டி யார் செலவு பண்ணுறது? தேர்தல் கமிஷன் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது மாநில சட்டமன்ற தேர்தல், இதுக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே செலவு பண்ணிட முடியுமா? அப்படி செலவு பண்ணுறதுக்கு கூட தயாராக இருக்காங்களா தாவேக்க? ரெண்டாவது, தீவிர ரசிகர்களுக்கு கொடுப்பதா அல்லது செலவழிக்கிறவங்களுக்கு கொடுக்குறதா? தாவேக்கா எப்படி முடிவெடுக்கும்? தாவேக்கா எப்படி முடிவெடுத்தானே நீங்கள் போங்கன்னு இல்லை, நீங்கள் எங்களை ஆட்சி பண்ணுறதுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்போ அதில் நம்ம தலையிடணும் இல்லையா? தாவேக்கா தன் வேட்பாளர்களை எப்படி தேர்வு செய்கிறது?